ஆக்சுவலாக இப்போ உங்கள் ஒரு காதல் திருமணத்தில் உங்கள் கணவர் உங்ககிட்ட இயல்பாகவே நெருக்கமாக இருப்பார். அடுத்த கட்டம் மாமியார்ட்ட நெருக்கமாவீங்க. எப்போ மாமனாரோடு ஒரு ஒரு பாண்டிங் ஏற்பட்டது? சொல்றேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இப்போ வரைக்குமே குக்கிங் வந்து அங்கிள் தான் பண்ணுவாங்க. இவர் தான் எங்கள் குக். சாப்பிடுங்க. ஓகே, நல்லா சமைப்பாராம். எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் வந்து அவர் தான் பார்ப்பாரு. யார்? மாமனார் தான். மாமனார் தான். வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட துணியுமே எடுத்து காய போட்டு மடிச்சு வைக்கிற வரைக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. இன்னைக்கும் என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. எப்படி கடைசி சாப்பாடு எடுத்து தட்டுல போட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை வேலைக்கு போறா, அப்ப அவங்களுக்காக நம்ம பண்றதுல என்ன தவறு இருக்கு? இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. போன வருஷம் ரெயின் ஷோக்கு வந்து படுத்துட்டு ஒரு பாத்ரூம் என்னால போக முடியாது. அன்னைக்கு என்னை தோலை பிடிச்சி தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல நிக்க வச்சு எல்லாம் பண்ணி கூட்டு வந்தது அவதான். நான் இருக்கிற வரைக்கும் அவளை அப்படிதான் வச்சிருப்பேன். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. செம மாமனாருங்க உங்களுக்கு. சில பேருக்குலாம் மொத்தமா கொடுத்து வச்சிருக்கு. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. இங்க சார் இதுல ஒரு என்ன ஒரு காமெடினா, என்னுடைய பையன் வந்து வேலையை பார்க்கல ஆனா லவ் பண்றான். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அது ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஆமா சார், நான் வந்து கண்டிட்டா இருக்கேன், டியூட்டிக்கு போயிருவேன், இவன் எங்க டியூட்டிக்கு போயிருவான். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? விவரம் சொன்ன உடனே நான் சொன்னேன், என்னம்மா கல்யாணம் படிக்கிறீங்கம்மா, ஒரு வேலை பார்க்கல இல்லம்மா, வேலை பார்த்தா முடிச்சிடலாம், வேலை பார்க்கலாமா அப்படின்னு. எங்க போயிட்டே இருக்க? சினிமா போறேன், எங்க அப்பா காசு கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு திட்டான். ஆளு காசு சம்பாதிக்க எனக்கு வக்கலையா, உங்களோட சேர்ந்து கட்டு போறான். இனிமேல் காசு கேட்டா காலை உடைச்சு காலை வேலை திணிச்சுவான். அது என்ன இல்லம்மா, நான் வேலை பார்க்கேன், கல்யாணம் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு பையனுக்கு நான் வேலை வாங்கி தரேன், என் பொறுப்பு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாப்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா, பொழைச்சுக்கலாம். கூப்பிடா படுறா போடா. ஒரு உத்தரவாதம் கொடுத்தாப்ல. நீ அம்மா பரவாயில்லப்பா. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. ஒரு கோயில வச்சு திருமணம் ஜாம் நடத்தியாச்சு. திருமணம் நடத்தி ஒரு 6 மாசத்துல பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு, வாங்கி கொடுத்துட்டா, சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டா. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. வந்து கோயில்பட்டிலே ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? ஒரு வேலை இல்லையா நமக்கு? எல்லா வேலையும் தான் பார்த்துருச்சு. நீ தான் உன் பிள்ளைய வளர விடாம கெடுத்து வச்சிருக்க. நீ பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஒரு வேலையும் இல்லாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு நான் வச்சு காப்பாத்துறேன், நான் வேலை பார்த்துக்கிறேன், அப்புறமா ஒரு வேலையை வாங்கி கொடுத்துறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? நீயே வச்சு ஆளுவ என் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். நீ தான் மச்சா. ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வேலை மட்டும் இல்ல, வேலை மட்டும் கிடையாது, சிகரெட்டோ தண்ணி எதுவும் கிடையாது. மாப்பிள்ள சொக்க தங்கலாம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடப்பாரா? அவங்க அம்மா அப்பாவை அவங்க நல்லா பாத்துப்பாங்க. மேக்ஸிமம் அம்மாவை நல்லா பாத்துக்கிற பசங்க பொண்டாட்டி நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்ன ஒர்க் பண்றாரு அவரு? அவங்க கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்காங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 இயரா கண்டினியூ பண்றாங்க. கேபிள் கார கனெக்ஷன் சரியா கொடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அவங்க முக்கியமா என்னன்னா, அவங்க எந்த ஒர்க் போனாலும் 2 மாசத்துக்கு மேல போக மாட்டாங்க. நம்ம புள்ள உனக்கு ஒரு மீம் போடுவானுங்க இந்த ஷோ பார்த்துட்டு, உன் போட்டோ போட்டுருவாங்கம்மா, போட்டு தூக்குறா அந்த செல்லத்தை அப்படின்னு ஒரு மீம் ஒன்று போடுவாங்க. டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. ஆக்சுவலா 2 பேரும் சேர்ந்து முன்னேறது எப்பவுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலா நான் கூட சின்ன பசங்களுக்கு தான் சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டம் இருக்கல கல்யாணம் பண்ணிக்கங்க, தப்பு இல்ல. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காது. ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது. 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகுறது இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் அந்யோன்யத்தை உருவாக்கும். அதுவே கடைசியில பிரிய விடாது, 2 பேருமே பிரிய விடாது. இத பாருங்க, ஏற்கனவே நம்ம கிட்ட 10 பண்ணி இருக்கு, எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேன். என்னோட டெலிவரி டைம்ல எனக்கு மாமனார் மாமியார் தான் பாத்துக்கிட்டாங்க டெலிவரி. என் மாமனார் வந்து என்னோட அண்டர்கார்மெண்ட்ஸ் துவைச்சு போட்டுட்டு இருந்தாரு. I felt so embarrassed. எனக்கு பிடிக்கல அது. நான் சத்தம் போட்டேன், என்னோட இன்னர்ஸ் எல்லாம் நீங்க துவைக்காதீங்கன்னு சொன்னேன். வேணா வேலு, இது கரெக்டா இருக்காது, நான் சொல்றது கேளு. ஆனா என் பொண்ணா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? என் பொண்ணு டெலிவரி ஆகி வீட்டுல இருந்தா நான் செய்ய மாட்டேனா? எங்களுக்குள்ள அதுல வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். நான் எங்க அப்பாவா இருந்தா செய்ய சொல்ல மாட்டேன், நான் என் மகளா இருந்தா செய்வேன், நான் என் மகளுக்காக செய்யறேன்னு சொல்லி. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஆளுக்கு நான் செய்யறானு இதுக்கு போய் அழுகுறா. சமைச்சு போட்டதுல இருந்து, என் ட்ரெஸ் எடுத்து துவைச்சு வைக்கிறதுல இருந்து, அந்த டெலிவரி முடிஞ்ச ஒரு 3 months அந்த டைம் வந்து அவர் பாத்துக்கிட்ட விதம் ஒரு ஆணால அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன், நீ ஒருத்தன் தான். எனக்கு ஒரு பெண்ணோட பார்வையில இருந்து எங்க அப்பா கண்டிப்பா எனக்கு அதை செய்ய மாட்டாரு, ஆனா என் மாமனார் செஞ்சாரு. கை விடுங்க, உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். மருமக வந்து இந்த வீடை இந்த இதை இப்படி மாத்தினாங்க, என்ன மாற்றம் செய்தார் அது உங்களுக்கு பிடித்திருந்தது? பல இருக்குதே, எதை சொல்றது? முன்னாடி வந்து நாங்க 4 பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டோம். நான் தனியா சாப்பிடுவேன், என் முன்னாடி பசங்க வர மாட்டாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள இமேஜ் மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் நான் இருப்பா சாமி. இப்ப மருமக எதிராக உட்காந்து சாப்பிடுறாங்க, மகன் உட்காந்து சாப்பிடுறான், வீட்டுல பரிமாறுறாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ஃபீல் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சு. சூப்பர். ஃபேமிலி எல்லாரும் சாப்பாடு டேபிள்ல உட்கார வச்சாங்க, ஒண்ணா உட்கார வச்சாங்க, அதான் பெரிய விஷயமா. சின்னையா, இந்த உப்புமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வயல் பக்கம் போய் பாருங்க. என்னவோ சாயங்காலம் வரைக்கும் பசிக்காதியா? இது ஒரு 31 வருஷமா எனக்கு அது கிடைக்கல. அதுக்காக ரொம்ப நாள் ஏங்கி இருக்கேன். நான் நிறைய டைம் தனியா உட்காந்து அழுது இருக்கேன், ரொம்ப வேதனையா இருக்கும்.
இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. இப்போ கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு மருமக வராங்க, 2 பையங்க வராங்க. பார்க்க முடியுது, பசங்களை என்னால் பார்க்கவே முடியாது. தம்பி சாப்பிட்டதுக்கு பிறகு தான் எல்லாரும் சாப்பிடணும். என்ன சாப்பிட்டேன்னு யாரும் கேட்டதில்லை, யாருமே கேட்ட மாட்டோம். இந்த பிள்ளை கேட்டுச்சு, மாமா இட்லி இருக்கு எடுத்துமா கேட்டுச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டுக்கடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு ஏண்டா? அது மறக்க முடியாது. 2 தடவை கேட்டுச்சு. அந்த பிள்ளை கேட்டு போன உடனே நான் உள்ள அழ ஆரம்பிச்சிட்டேன். வேற மாமனாரோட எப்போது அந்த நெருக்கமும் அன்பும் ஏற்பட்டது? எனக்கு ஒரு பீரியட்ஸ் டைம் அப்படின்னா சோர்வா இருக்கேன்னா ஏன்டா ரொம்ப வயிறு வலிக்குதாடா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க சொன்னாங்களே என் மாமா வந்து என்னோட இன்னர்ஸ் வந்து துவைக்கும் போது எனக்கு அது சங்கோஜமா இருக்கு. எனக்கு என்னோட மாமா என்னோட இன்னர்ஸை மடிச்சு வைக்கிறாங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப சுத்தமா இல்ல. ஓஹோ ஆமா. அப்படின்னா எங்க அப்பா வந்து நான் சின்ன வயசுல என்னோட பேண்டி சைஸ் பார்த்து எங்க அப்பா தான் எனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்ப என்ன மனநிலையில இருந்தனோ அதே மனநிலையில நான் இப்ப இருக்கேன்னா என் அப்பாவை விட ஒரு துளி கூட என்னால கீழே வச்சு பார்க்க முடியாது. அம்மா அதாவது அத்தை வந்து ரொம்ப சாமி பக்தி இருக்காங்க. அப்ப கல்யாணம் ஆன புதுசு பீரியட்ஸ் டைம்னா உள்ளார வர்றது அப்படியே சங்குச்சப்பட்டுக்கிட்டு வருவேன். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. இல்லப்பா அம்மா சாமிக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, வரக்கூடாதுப்பா அப்படின்னு. நீ வாமா வா சுருதி. குமுதா இது என்ன குமுதா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மாவை பிடிச்சி திட்டுவாங்க. அப்போ என்னோட அப்பா இருந்தா எப்படி ஒரு இதா சொல்லுவாரோ அந்த இது எனக்கு ஃபீல் ஆச்சு. என் வீடு முழுக்க இருக்கிற என் அப்பாவோட வேதவசம் சொல்லும், அவர் எனக்காக படுற கஷ்டத்தையும் உழைப்பையும். மாமா உள்ள மாமா அப்படின்னு ஒரு உரிமையா சொன்னது எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு. அப்பல இருந்து இது ஏன்ப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. செம ஃபீல். சூப்பர். ஐயோ, எங்க வீட்டுல வந்து என் ஒய்ஃப் எப்பவும் தோசை வந்து கொஞ்சம் பெருசா ஊத்தி கொடுக்கும். என் மருமகம் வந்துச்சு அப்படின்னாக்கா அழகா சின்னதா கச்சிதமா ஊத்தி சாம்பார் சட்டியை போட்டு அந்த சாப்பிட்ற சுவை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கிடைக்காது சார். அது மதுரைக்காரவங்க இட்லி அவிச்சாலே தனி ருசி தான். இவ்வளவு காலத்துலயும் வந்து ரொம்ப வெளியில அவுட்டிங்லாம் நாங்கெல்லாம் போறது கிடையாது. நல்லது கெட்டது வரும்போது தான் போவோமே தவிர தனியா உடனே கிளம்பி போனோம் எங்கேயாவது வெளியில போனோம்னு யோசிச்சது கிடையாது. அது இவங்க வந்த பிறகுதான் அந்த மாற்றம். எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. எனக்கு கொடுத்த பெரிய மாற்றம் என்னன்னா பொருளாதார மாற்றம். எனக்கு நான் கொஞ்சம் செலவு பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன் எதுக்குமே. ஏன் இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ற? நீ எத்தனை கொல்லிய வைக்க மாட்டேன். கொல்லி வைக்காட்டி போடா, நான் நெருப்புடைய கையில எடுத்து போறேன். கொல்லி இப்போ மருமகள் வந்த பிறகு உங்களுடைய சௌகரியங்களை கவனிச்சு அதுக்கான செலவுகளை செய்யறாங்க. கொஞ்சம் தூக்கி விட்டுருக்காங்க. நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா. நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. இவங்க எல்லாருமே காதல் திருமணம் செஞ்சவங்க. இந்த காதலை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? என்ன யோசிச்சீங்க? எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். சென்னையில வந்து என் தம்பி வீடு இருந்தது. அப்ப அங்க போனப்போ ஒரு பொண்ணு வந்து குறுக்கடக்கமா போயிட்டு இருந்தது. இந்த பொண்ணு யாருமா புதுசா வந்திருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்ததுல இருந்து ஆண்டியும் அங்கிளும் நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் உங்க மருமக தான் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். என்னோட தம்பி சொல்றான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 2வது பையன் பேரை சொல்லி இந்த மாதிரி இவன் தான் லவ் பண்றான், உனக்கு தெரியாதா அப்படின்னு. நிஜமா எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு ஒரு மைல் தெரியாது எனக்கு செத்த பையன். அப்புறம் கூப்பிட்டேன், வாமா உன் பேர் என்னமா அப்படின்னு. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? அப்பா என் பேரு கௌரிப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அப்பான்னு சொன்னே ஒரு சென்டிமெண்ட். என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பையன் நீங்க பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம்ப்பா, நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். என்ன சொல்றேன்னு நம்ம ஜென்டேஸ் இது வரைக்கும் லவ் மேரேஜே கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு வேண்டா. நாங்க பாக்குற பொண்ணை பாருன்னு அவரு கோச்சில் போயிட்டார். மருமகன்ட்ட வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னுடைய குணங்கள் கொஞ்சம் என்னால் மாற்ற முடியல. ஊருக்கெல்லாம் புத்திமை சொல்லுவோம், நம்ம வீட்லயே எப்படி ஒரு காதலா, அதனால ஜீரணிக்க முடியல. என்ன ஜீரணிக்க முடியல. இல்ல வேலைக்காக சென்னைக்கு வந்தவன் இங்க லவ் பண்ணிட்டு இருந்தானே இந்த பசங்க எல்லாம் முதல்ல நம்மகிட்ட சொல்றது இல்ல, அவங்க அம்மாட்ட போய் காதை கடிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, லவ் பண்ணலாம் கட்ட முடியாது, அதெல்லாம் சரி வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னது லேடிஸ் மேட்டர்? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு ஒரே அடியா கல்யாணமே பண்ணியே தீரணும்னு உடனே வேற வழி இல்ல, சாப்பாடு போடுறவங்க சொல்ற நம்ம கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க வந்தோம். தகப்பா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்ப அதுக்கப்புறம் சம்மதிச்சு இப்போ இந்த பொண்ணை விட்டுட்டோமேனு இப்ப நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். எங்க அப்பா கூட அவ்வளவா இருந்தது கிடையாது. சோ எனக்கு அந்த பாண்டிங் எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி
அவர் கூட இருந்தது. அவருக்கு அப்போ உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. நான் பாத்துக்கினேன். எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சுப்பு. எனக்கு அப்படித்தா. அவர் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் லைக் ஃபாதர்லி, லைக் இப்படிதான் இருப்பாங்களான்ற ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்திருக்கு அவர்கிட்ட. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன கேள்வி இருக்கிறது? தயக்கத்தோடு இருக்கிறீர்கள். மாமாட்ட அதை கேட்கணும், ஆனா தயக்கமா இருக்கு. டேய் கேக்குறால சொல்றா. அவங்க வந்து ஒரு கரெக்டா ஒய்ஃபை பார்த்து டைம்க்கு கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு அவர் சொன்னார்னா அவங்க அதை செய்வாங்க. அது அனாவசியம். அது ஏன் எல்லாரையும் கவனிக்கிற நீங்க கரெக்ட் எதுக்கு சாப்பிடு அப்படின்னு உங்க மனைவி கிட்ட வலிந்து சொன்னால் என்னன்னு கேக்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நான் வந்து 31 வருஷமா அவங்கள கேட்டதே கிடையாது. திடீர்னு கேட்டா அவங்க சந்தேகம் முடிப்பாங்க. என்னப்பா அந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? டேய் ஏன்டா ஒண்ணா உட்காந்து சாப்பிடல சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. 31 வருஷமா இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறப்ப சந்தோஷமா இருக்குல்ல? கண்டிப்பா. 31 வருஷமா இல்லாத அந்த விஷயம் இப்ப நடந்தா சந்தோஷமா தானே இருக்கும். மனைவியை கேட்டா என்ன? இல்லாத பசங்க இருக்கட்டும், போ கேட்டுக்கலாம். போ கேக்குறீங்களா? பாஸ் ஏற்கனவே மருமகளா வந்துருச்சு வீட்டுக்கு. பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரச்சு போய். அவங்களும் ஃபோன் பண்ணி கூட பூ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. இதுக்கு மேல எங்க வாங்கி கொடுக்க இந்த பழைய ஆளுங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்றீங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல இப்ப ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது. அப்ப உங்க மனைவிக்கு அது மகிழ்ச்சியா இருக்குல்ல? இத்தனை வருஷம் கேட்காத மனுஷன். அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? ஃபோன் போடுங்கம்மா. அவர் ஃபோன் போடுங்க, நீங்க போன் போடுங்க. மனைவிக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா நம்பர் என்ன? என்ன நம்பர் போடுறீங்க? 9840012347. அச்சச்சோ 7 கிடையாதுங்க. 1234 5. பேசுங்க. சித்ரா, சொல்லுப்பா. சாப்பிட்டியா? ஹலோ, சாப்பிட்டியா? யாத்தி சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ ஆனால கோபிநாத் சார் உன்னை சாப்பிட்டியான்னு கேட்க சொன்னேன். கேக்குதா? நான் கோபிநாத் பேசுறேன். தெரியுதா என்ன? சொல்லுங்க சார், நாங்க தான் பாக்குறோம் டிவில. அது சரி. அது சரி. நீங்க ஒரு செகண்ட் அமைதி ஆயிட்டீங்களா? சாப்பிட்டியான்னு கேட்டவளே ஏன் அப்படி அமைதி ஆயிட்டீங்க? இது வரைக்கும் கேட்டது இல்ல. கேட்டதே இல்ல. நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. இப்ப கேட்டப்ப எப்படி இருந்துச்சுமா? ஒரு நிமிஷம் தடுமாறி நின்னு என்னன்னு தெரியல. தடுமாறிட்டீங்க. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. என்னடி இதுக்கு முன்னே கேட்டது இல்ல சார் அந்த மாதிரி. ஆ. இப்ப புதுசா கேட்கவே என்னன்னு தெரியலன்ட்டு யோசிக்கிறேன் நான். சாப்பாட்டுல உக்காந்தோம். ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க? எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.